வணக்கம். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து புழுங்கலரிசி ரேஷன் அரிசியில் இட்லி எனக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் இப்போ ரேஷன் அரிசியில் செய்கிறேன். இப்போ இதில் 3 ஆழாக்கு அளவுக்கு நான் ரேஷன் அரிசி புழுங்கலரிசி சேர்க்குறேன். 3 ஆழாக்குக்கு என்ன அளவில் சேர்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் பாருங்கள். இது 3 ஆழாக்கு வந்து புழுங்கலரிசி. அதுக்கடுத்தது ஒரு 2 ஆழாக்கு அளவுக்கு பச்சரிசி. இப்போ 2வது ஆழாக்கு இது நல்லா தூசிலாம் இருக்கும், அதனால் நல்லா புடச்சிட்டு இருக்க. இருந்தாலும் நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா உரசி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 6-7 தடவைக்கு மேலே நல்லா உரசி கழுவிடணும். அப்போ தான் நம்மளுக்கு இதில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த வாடை மாதிரி ஒன்று வரும். அதனால் அது நல்லா உரசி இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 தடவைக்கு மேலே கழுவுனிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வாசனை எதுவும் வராமல் நம்ம ரேஷன் அரிசியில் செஞ்சோன்றதே தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட ஊறணும். இப்போ நான் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஊறுற கேப்பில் இப்போ நான் உளுந்து வந்து இதுக்கு எவ்வளோ அளவுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆழாக்கால் எடுத்தேன். ஒரு ஆழாக்கு 3 ஆழாக்கு புழுங்கலரிசி, 2 ஆழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போது உளுந்து வந்து நான் வந்து அந்த ஆழாக்கில் பாதி அளவு தான் நான் உளுந்து சேர்ப்பேன். இந்த ஆழாக்கில் பாதி தான் வரும். இந்த பாதி தான் நான் வந்து 5க்கு இது தான் சேர்ப்பேன். இது தான் நான் எப்போவும் சேர்ப்பேன். நல்லா இட்லி சூப்பராக புசு நல்லா வரும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதில் நான் உளுந்து அந்த அளவு தான் சேர்ப்பேன். 5க்கு பாதி தான் சேர்ப்பேன். இந்த ஆழாக்கு தான் இது வந்து அரிக்காப்படியில் பாதி வரும் 5க்கு. இது நல்லா வந்து உளுந்து நம்ம எடுக்கிறதுலையும் இருக்குது. நல்லா குண்டு உளுந்து நல்லா சாஃப்டாக நல்லா பார்த்து வாங்கணும். அந்த உளுந்து வந்து நம்ம ஜாங்கிரி உளுந்து மாதிரி இருக்கும். இது நல்ல மாவாகும். நான் உங்களுக்கு அரைக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுலேயும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதையும் வந்து ஒரு 2-3 தடவை அலசிட்டே நம்ம நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வச்சிடலாம். இப்போ இந்த உளுந்தை ஒரு 2-3 முறை நல்லா அலசிட்டு வந்துட்டேன். நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வச்சிடலாம். நம்ம உளுந்து ஆட்டும் போதும் அரிசி ஆட்டும் போதும் அந்த ஊறின தண்ணியே போட்டு அரைக்கும் போதும் நல்லாயிருக்கும் மாவு. இப்போ இது நல்லா ஊறட்டும். இப்போ அரிசியை ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து உளுந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அது ஊறவும் இந்த உளுந்து ஊறவும் சரியாக இருக்கும். இப்போ உளுந்து 3 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு. அரிசியும் ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ கிரைண்டரில் போட போகிறேன். பாருங்கள், நான் ஊறின தண்ணியே ஊற்றி அரைக்கிறேன். நல்லா ஓரெல்லாம் வழித்து விட்டு நல்லா பந்து மாரி அரைச்சி வரும். அப்போ நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், மாவு நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் இந்த மாவு வழிக்க போகிறேன். மாவு வழிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புசுன்ட்டு நல்லா மாவு உளுந்து மாவு வழிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நான் இதுலேயே உப்பு போட்டுக்குவேன். உப்பு போட்டுட்டு ஒரு கை அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிட்டேன்னா இதுலேயே நல்லா உப்பு வந்து கரைஞ்சி வந்துடும். அடுத்தது நம்ம அரிசி அரைக்க போகலாம். அரிசியையும் தண்ணி ஈர்த்துட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன். அரிசி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி எடுக்கணும் கொஞ்சமாக. இப்போ இந்த மாவு நல்லா ஓடட்டும். அரிசி மாவு பாருங்கள், மாவு நல்லா ஓடிட்டு இருக்கு. ஒரு 3/4 மசிஞ்சிடுச்சு. நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக எடுத்து வழிக்கணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஓடட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை நான் வழிச்சிடுறேன். பாருங்கள், அரிசி நான் நல்லா வழிச்சிட்டேன். இப்போ நல்லா கை வச்சு கரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மாவு வந்து கை வச்சு நல்லா கரைச்சி ஓரெல்லாம் வழித்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது நல்லா புளிச்சு மறுநாள் காலையில் வரைக்கும் கொஞ்சம் மாவு மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். பாருங்கள், இதில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு காலையில் இதை புளிக்கிறதுக்காக வெளியே வச்சுடுவேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இது எங்களுக்கு 1 வீக் வரைக்கும் வச்சுருப்போம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு காலையில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நைட்டு எடுத்து வச்ச மாவு வந்து எப்படி புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள்.
சூப்பராக நம்மளுக்கு இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம். மாவு நல்லா அடித்து கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ வீடியோவுக்காக நான் வந்து 4 இட்லி ஊற்றுறேன். நம்ம அப்புறமா வந்து இட்லி கொத்தில் தான் ஊற்றுவோம். இப்போ இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். நீங்கள் துணி போட்ட இட்லியில் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த இட்லி பாத்திரம் துணி போட்ட இட்லினாலும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குக்கர் இட்லினாலும் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலும் இட்லி நல்லா சாஃப்டாக மெதுவாக பண்ணு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடிட்டு இப்போ இட்லி ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா சுற்றி ஆவி வந்து நல்லா இட்லி வேகிறதுக்கு டைம் கொடுத்து நல்லா அடுவில் தண்ணி கொதித்த பிறகு இட்லி ஊற்றுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இட்லி வெந்துடும். இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை எடுத்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி வந்து இது மாதிரி ஒரு இட்லி எடுக்கிற ஸ்பூனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இது பாருங்கள், இட்லியை வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக நம்மளுக்கு புஸ் புஸ்ஸுன்னு ரேஷன் அரிசி இட்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூடாக இதுக்கு ஒரு கார சட்னி, ஒரு குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இப்படி வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.